வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறதுன்னா, சிம்ம ராசியோட மே மாத பலன்களை இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். எங்க வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்மராசி மே மாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையான பலன் தான் இருக்கு. கொஞ்சம் நல்ல பலனும் இருக்குல்ல, ரொம்ப கெட்ட பலனும் கிடையாது. ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களோட கிரக நிலையிலும் நகரும் கொஞ்சம் சரியில்லை. இந்த மே மாதத்தில் சூரியன் மாதத்தோட பகுதி வரைய உச்சத்தில் இருப்பார். அது உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கும். மற்ற கிரக நிலைகள் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை. சொல்லப்போனால் குறிப்பாக சனி பகவான் இந்த மே மாதத்தில் சனி பகவான் கண்டகச்சனியில் இருக்கார். அவர் மேலும் கண்டகச்சனியை வலுப்படுத்துவார், அதிகமாக தான் ஆக்குவார். இதனால ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் 8ஆம் வீட்டில், குரு 10ஆம் வீட்டில். இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத பலனை தான் கொடுக்குது. உங்களுக்கு சூரியன் மட்டும்தான் உச்சத்தில், அதுவும் மே மாதத்தில் பாதி வரைய தான். அதுக்கடுத்து சூரியனும் உச்சமில்லாமல் ஆயிடுவார். வேலை, தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா கிரகநிலைகள் அமைப்பு எதுவுமே சரியில்லை. சனி வேற கண்டகச்சனியை அமர்ந்திருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையோ தொழிலோ புதிய முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம். வேலையை விட்டு நான் வேறு வேலை தேட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வேலையே கிடைக்காத நிலைமை கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லதாக இருக்கும். தேவையில்லாத வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், விவாதங்கள் ஏற்படும். நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எது நடந்தாலும் கண்டுக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோங்க. எது நடந்தாலும் கண்டுக்காமல் போங்க. காதில் கூட வாங்கிக்காதீங்க. சரி நடக்குதா, சரி நடக்கட்டும். நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் வேலையை பார்க்கறது நல்ல பலனை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு செவ்வாய் சரியான நிலையில் இல்லை. செவ்வாய் எதை குறிக்கணும், உங்களுக்கு நெருக்கமானவர்களை குறிக்கும். அதாவது ரத்த உறவுகளை குறிக்கும். அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லாட்டி நெருங்கி பழகுறவங்களால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாரு செவ்வாய் பகவான். அதனால் எந்த பிரச்சனையும் தலையிடாமல் நீங்களாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த மே மாதத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார் மே 1ஆம் தேதியில். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருந்தார்னா உங்களுக்கு குரு பகவான் நன்மையை தருவார். நீங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் நல்ல ஜாபுக்கு போவீங்க. நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் குரு உங்கள் ஜாதகத்தில் நீட்சியாவோ இல்லை நீச்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பதவி பறிபோகும் நிலைமை ஏற்படும். உங்களோட பதவி இருந்தாலும் டீப்ரமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெடுபலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். உங்களோட ஜாதகத்தை பார்க்கறது மிக நன்மையை தரும். ரொம்ப கெடுபலன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. மே 19 சுக்கிர பயிற்சி நடைபெறுது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சூரியனும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால அவ்வளோவா பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த மே மாதத்தில். குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஜாப்பு இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ்ஸு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது முதலீடு எதுலனாலும் கவனமாக இருந்து செயல்படுறது நல்ல பலனை தரும். எதுலேயும் அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கிறது இந்த மே மாதம் நல்ல பலனை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. நான் சொன்ன மாதிரி சிம்மராசிக்கு கிரகநிலை எதுவும் சரியில்லை. குடும்ப விஷயத்தை பார்த்தோம்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அந்த மே மாதம். திருமண முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நல்ல மாதமாக இருக்காது இந்த மே மாதம். அப்படி முடிவுகள் எடுத்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் திருமணமோ இல்லை மற்ற சுபநிலை சுழற்சிகளோ பண்ணுறதை மே மாதம் தள்ளி போகிறது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அப்படியே வந்தாலும் உங்கள் மனசு கஷ்டங்கள் ஏற்படும். அப்படி பண்ணணும், நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடரை பார்த்து ஆலோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது பலனை கொடுக்கும் இந்த மே மாதத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இந்த மாதமே கொஞ்சம் உங்களுக்கு கிரகநிலையும் சரியில்லை. அது போக வெயிலின் தாக்கம் வர அதிகமாக இருக்கும். சூரியன் உச்சத்தில் இருக்கிறனால உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. காரில் போகும்போது சீட் பெல்ட் தான் அணிஞ்சிட்டு போங்க. வேறு யாரையும் நம்பி வண்டியை கொடுக்காதீங்க. உங்கள் வண்டியை நீங்களே ஓட்டுங்க. நீங்களே சேஃபாக போயிட்டு வாங்க. லிமிட்டோட ஸ்பீடில் போயிட்டு நல்லபடியாக இருங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் சிம்மராசிக்கு வராது. ஒரு சில அலர்ச்சிகள் வர வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வர்றதுக்கான மே மாதம் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்களுக்கு கண்டகச்சனியோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில். நான் சொன்ன மாதிரி சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால, செவ்வாயும் சரியில்லாத நிலத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். அடிக்கடி டென்ஷன் ஆவீங்க.
உங்களோட நெருக்கி பழங்குறவங்ககிட்டயே நீங்கள் வந்து டென்ஷன் பண்ணுவீங்க, எதுக்கு கத்துறீங்கன்னே தெரியாது, கத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். இதனாலேயே உங்களோட நெருக்கமானவங்க வந்து உங்களை பிரிஞ்சு போட வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, மன நிம்மதியாக வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள், யோகா ஏதாவது பண்ணுங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு. ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்கு பார்த்தோம்னா இந்த மே மாதம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. கிரக நிலைகள் எதுவும் சரியா இல்லை. முதல் சனி பகவான் கண்டக சனியாக பார்வை பார்க்குறதுனாலையும் செவ்வாய் புதன் எதுவுமே உங்களோட நல்ல நிலையில் இல்லை. சுக்கிரனும் சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா சிம்மராசிக்காரருக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். கவனக்குறைவாக இருக்காதீங்க, எந்த விஷயத்தை எடுத்தாலும் கவனமாக பண்ணுறது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். சிம்மராசிக்காரருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.